வெளிநாட்டு பயணத்துல சில சர்ச்சைகளான வார்த்தை பிரயோகங்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கையில அது சொன்னான சொல்லாட்டின்னு சின்ன பின்னடைவை கொடுத்திருக்கின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிக விரைவாக தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ண போறாராம். அவருடைய வெளிநாட்டு பயணத்துக்கு பிறகு சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல அவருக்கு எதிரான ஒரு மனநிலை வணக்க மக்களை, நான் விஜயதரன் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியுமான அர்ச்சுனா அவர்கள் நேற்று தன்னுடைய முகநூல்ல ஒரு நேரலைக்கு வந்திருந்தாங்க. தன்னுடைய நேரலையில முக்கியமான விடயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, தான் வடக்கு மாகாண தேர்தல போட்டிடுவாரா, அடுத்த எம்பி யாரு, எப்ப எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுவாரு, சில முக்கியமான விடயங்களை நேற்று தன்னுடைய முகநூல் பகுதியில பகிர்ந்திருந்தாங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியுமான அர்ச்சுனா அவர்கள். தெளிவா புரிஞ்சுக்கணும். அது சம்பந்தமா தான் வீடியோல பார்க்க போறோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, உடனடியாகவே மிக விரைவாக தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ண போறாராம். பண்ணிட்டு அதுக்கு பதிலாக தன்னுடைய பர்சனல் செக்யூரிட்டி கௌசல்யா அவர்களுக்கு அந்த எம்பி பதவியை வழங்கி இருக்கிறாராம். மிக விரைவாக, அதாவது சொன்னவரான இப்ப 2.5 வருஷத்துக்கு பிறகுதான் என்ன சொல்றது அவங்களுக்கு அந்த பதவியை எம்பி பதவியை கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக என்ன சொல்றது, இவர் இப்ப வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. இந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முடிச்சு வந்த உடனே இதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள போவதாக சொல்லியிருக்காரு கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள். மிக விரைவாக தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தன்னுடைய எம்பி பதவி கௌசல்யா, அவருடைய பேர்சனல் செக்யூரிட்டி கௌசல்யா அவர்களுக்கு வழங்கிட்டு முழுமையாக வடக்கு மாகாண சபை தேர்தலில் என்ன சொல்றது போட்டியிடுறதுக்கான நடவடிக்கையில அதுக்கான செயற்பாடுகள்ல ஈடுபட போவதாக நேற்று தன்னுடைய என்ன முகநூல் பகுதியில அறிவிச்சிருக்காரு. அவர் நள்ளிரவுல அறிவிச்சதால அது சம்பந்தமான வீடியோக்களை எங்களுடைய யூடியூப் சேனல்ல பதிவிட முடியல. அவருடைய நேரலையே பார்க்காதவர்கள் பார்க்க விரும்பினா விஜய் ரிப்போர்ட் யூடியூப் சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. நிச்சயமாக அவருடைய வெளிநாட்டு பயணத்துக்கு பிறகு சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல அவருக்கு எதிரான ஒரு மனநிலை வடக்குல உருவாயிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம அவருக்கு சார்பாக பேசுறோம்ன்றதுக்காக மக்கள் மத்தியில நாங்க ஒவ்வொரு நாளும் பேசுறோம். எங்களுடைய ஏகப்பட்ட பேர் கருத்து முரண்பாடுல ஈடுபடுறாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அவருக்கு ஓட்டு போட்டவங்களே அவருக்கு எதிரான ஒரு என்ன சொல்றது மனநிலைக்கு வந்துட்டாங்களா இல்ல வர வச்சுட்டாங்களான்னு புரியல. பட் அதுக்கான நாங்களும் தெளிவுபடுத்தல்களை அவர் எதுக்காக அப்படி பேசினாரு, அவர் ஒட்டுமொத்த என்ன சொல்றது யாழ்ப்பாண இளைஞர்களையும் பேசல, ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த தமிழர்களையும் பேசல. அவர் அவரை இழிவுபடுத்தினவர்களுக்கு எதிராக கருத்து வைக்கும் பொழுது தவறுதலாக வந்த கருத்து, அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாருன்னு சொல்லி ஏற்கப்பட்ட என்ன சொல்றது எங்களால் இயன்ற என்ன சொல்றது தெளிவுபடுத்தல்களும், அது மட்டும் இல்லாம அவர் பக்கம் இருக்க நியாயத்தையும் நாங்கள் எங்களோட வீடியோ ஊடாகவும் எங்களோட வாக்குவாதம் பண்ற சில நபர்களுக்கும் தெளிவுபடுத்த முற்படுறோம். நிச்சயமாக ஏதோ ஒன்று செய்திருக்காங்க. என்ன சொல்றது இப்ப என்ன முதல் இருந்த கௌரவ எம்பி அர்ச்சுனாவுடைய ஆதரவால முதல் ஒரு 75% அவருக்கு ஆதரவால இருந்துன்னு சொன்னா, நிச்சயமாக இப்ப அந்த 75% 65 குறைஞ்சிருக்கு. நிச்சயமாக இதை மாற்றி அமைக்கலான்னு எதுவுமே கிடையாது. தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அரசியல்ல எதுவுமே நடக்கலாம், புரியுதா? என்ன பொறுத்த மாட்டேங்கி நம்ம அரசியல்ல மக்களுக்கான அரசியல் செய்ய வெளிக்கிட்டோம்னு சொன்னா மக்கள் என்ன சொல்றது அவரை விரும்புவாங்க. அடிப்படையில ஒரு சில கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நம்ம ஒரு தலைவரை தீர்மானிக்க முடியாதானே. எல்லா தலைவர்களும் மாறி மாறி கருத்து தெரிவிக்கிறாங்க. பெரிய அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சி தலைவர்களை இப்ப ஏற்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சு வராங்க. அது அடிப்படையில அரசியல்ல எல்லாமே தவிர்த்து கொள்ளலாம். என்ன பொறுத்த மாட்டேங்க அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு. இனி அவர் வடக்கு மாகாண தேர்தலுக்கு எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக அவர் உழைச்சே ஆகும். ஆரம்பத்துல மக்கள் அலையில அவர் வெற்றி பெற்ற மாதிரி இனி வடக்கு மாநிலத்துல வெற்றி பெறுன்றது லேசான காரியம் கிடையாது. இப்ப நீங்க நினைக்கலாம் இதன் எம்பி அர்ச்சுனாக்கு எதிராக கிடைக்கலாம்னா, நிச்சயமா நிதர்சனமான உண்மையை பேசலாம். சமூகத்துல இருக்கிற நாங்க அதன் அடிப்படையில சமூகத்துல ஓட்டு போடுறவங்களுடைய கருத்துக்களை கேட்கிறோம். அதன் அடிப்படையில அவங்களோட பழகிறோம். அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க உண்மையை பேசுறதால எம்பி அர்ச்சுனாக்கு எதிரானவர்களும் இல்லை, என்ன சொல்றது அவருக்கு சார்பாக பேசுறதால அவருக்கு ஆதரவானவர் இல்லை. நேர்மையா ஒரு கருத்து வைக்கணும்னு முற்படுறோம். நியாயத்தின் பக்கம் நிற்கணும் என்று நாங்க முற்படுறோம். அது அடிப்படையில அவர் எம்பி அர்ச்சுனா அவர்கள் இனி வெற்றி பெறுன்னு சொன்னா நிச்சயமாக வடக்கு மாகாண தேர்தலில், அது முக்கியமா வடக்கு மாகாண மக்களுக்காக அவர் தன்னுடைய உழைப்பு போடணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. என்ன சொன்னா மக்கள் மத்தியில சில கருத்துக்கள் என்ன சொல்றது உலாய் வருது, அவருக்கு எதிரான மனநிலைக்கு மாற்றப்பட்டார்களா அதெல்லாம் எங்களுக்கு புரியல. ஆனா நேர்மையாக கருத்து வைக்கிறோம். இப்ப எங்களை கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் இதை இந்த வீடியோ பார்த்துட்டு விமர்சனம் பண்ணா கூட கவலைப்பட மாட்டோம். ஏன்னு சொன்னா நாங்கள் நீதியா தான் எந்த நபரையுமே அசிங்கப்படுத்தாம நீதியா தான் கருத்து வைக்கிறோம். இந்த சமூகத்துல அதுக்கான சர்வே எடுக்கிறதுக்கான முயற்சியில இருக்கிறோம். நாங்க இப்ப எம்பி அர்ச்சுனா அவர்கள்
என்ன சொல்றது வடக்குமான தேர்தலுக்கு வந்தா யாழ்ப்பாண மக்கள் ஆதரவு அளிப்பாங்களா இல்லையானது உண்மையா சர்வே எடுக்க போறோம். ஏன்னு சொன்னா நம்ம எங்களுடைய யூடியூப் சேனல்ல சர்வே எடுத்தா கட்டாயமாக வெளிநாட்டு மக்கள்லாம் அதுக்கு சர்வேக்கு ஆதரவு கொடுப்பாங்க. வெளிநாட்டு மக்களுக்கு ஓட்டுரிமை இருந்தா ஓகே, அவங்க இங்க ஓட்டு போட போறாங்கன்னா ஓகே. ஆனா இங்க வடக்கு மாகாணத்துல இருக்கிற மக்கள் தீர்மானிக்க வேண்டி இருக்கு இந்த வடக்கு மாகாண தேர்தலில். அதன் அடிப்படையில் நம்ம என்ன சொல்றது இங்க இருக்கிற வடக்குல இருக்கிற மக்கள் மத்தியில இதுக்கான கருத்து கணிப்பு எடுத்தா மாத்திரம்தான் தெளிவாக தெரியும். அதன் அடிப்படையில இப்ப அரசியல் எதுவுமே நடக்கும். அதன் அடிப்படையில் கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் இங்க மக்களுக்கான உழைப்பை போட்டாருன்னு சொன்னா நிச்சயமாக வெல்ல வாய்ப்பு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. வெளிநாட்டு பயணத்துல சில சர்ச்சைகளான வார்த்தை பிரயோகங்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கையில அது சொன்னான சொல்லாட்டினும் சின்ன பின்னடைவை கொடுத்திருக்கின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்காரு. தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுவதாகவும், அது மட்டும் இல்லாம தன்னுடைய எம்பி பதவி கௌசல்யா அவர்களுக்கு கொடுக்க போவதாகவும், அதோட வடக்கு மாகாண தேர்தலில் போட்டியிட போவதாகவும், அதுக்காக வேலை செய்ய தன்னுடைய என்ன சொல்றது உழைப்பை போடுறதுக்கு தான் ரெடியாகி கொண்டிருப்பதாகவும், மிக விரைவாக அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட போவதாகவும் தன்னுடைய முகநூல் பகுதியில் அறிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக இந்த வீடியோ பதிவு வீட்டுக்கு சொன்னீங்க. பாய்.